வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அடிக்கடி வருகிறான் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று மறுபடியும் முகுந்தன் வந்திருந்தான். கஸ்தூரிக்கு தவிப்பாக இருந்தது. அடிக்கடி சுதாவை பார்க்க வருகிறான். அவன் வரும் நேரம் இந்த பெண் வீட்டில் இல்லையே. உட்காருங்க என்ற புன்னகையோடு உபசரித்தாள். தேங்க்ஸ். அவன் உட்காரவில்லை. வரவேற்பறையின் எளிய அலங்காரத்தில் அவனுடைய எளிய கம்பீரம் பொருந்தியது. சில பேருடைய கம்பீரம் அவர்களின் அங்கமாய் இருக்கிறது என்று கஸ்தூரி நினைத்து கொண்டாள். இவன் தன் மகளுக்கு வாய்ப்பது அதிர்ஷ்டம்தான். உட்காருங்க என்றாள் மறுபடியும். நீங்க நிக்கிறீங்களே. முந்தானையை தோள் மேல் இழுத்து கொண்டு கஸ்தூரி ஒரு ஓர நாற்காலியில் உட்கார்ந்த பின் அவனும் எதிரே அமர்ந்தான். சுதா ஒரு சிநேகிதி வீட்டுல டிஃபன் காஃபிக்கு கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கா. இப்ப வந்துருவா. இருக்கட்டும், ஒரு புஸ்தகம் கொண்டு வந்திருக்கேன் மிஸ்ஸஸ் ராஜன். முகுந்தன் காகித சுற்றில் இருந்து புத்தகத்தை எடுத்து அவள் முன் மேஜை மேல் வைத்தான். அட்டை மீது திருப்பாவையில் கவிதை நயம் என்ற தலைப்பு பொன்னிற பின்னணியில் சிவப்பு எழுத்துக்களில் பளிச்சென்று தெரிந்தது. நீங்க படிக்க விரும்புறதாய் அன்னைக்கு சொன்னீங்க. ஓ, அந்த புஸ்தகமா? நன்றி சொல்லக்கூட மறந்து நூலை அள்ளி கொண்டாள். முந்தைய தரம் முகுந்தன் வந்திருந்த போது மார்கழி மாத இறுதியின் கூடாரை வெள்ளி நாள். பேச்சு இயல்பாக ஆண்டாள் திருப்பாவை என்று திரும்பியது. திருப்பாவையின் பக்தி அம்சத்தை சுதா புகழ்ந்து பேசினாள். இத்தனைக்கும் அவள் திருப்பாவை படித்ததில்லை. படித்தவர்கள் சொல்ல கேட்டதை வைத்து கொண்டு ஜோடித்தாள். முகுந்தனை அசத்துவதற்கு அத்தனை ஆர்வம். கஸ்தூரி உள்ளூர சிரித்து கொண்டாள். வெளியில் சகஜமாக பக்தி இருக்கட்டும், அதைவிட ஆண்டாளின் கவிதை திறமை அதில் எப்படி வெளிப்படுது என்று சில எடுத்துக்காட்டுகளை கூறி பாராட்டினாள். நல்ல படிப்பாளி அவள். இந்த சப்ஜெக்டில் சமீபத்தில் ஒரு நூல் கூட வெளிவந்திருக்குதே மிஸ்ஸஸ் ராஜன் என்றிருந்தான் முகுந்தன் அப்போது. தெரியும், புலவர் கார்வண்ணன் எழுதியது. பேப்பரில் மதிப்புரை படித்தேன். புத்தகத்தை படிக்க ஆசையா இருக்கு, ஆனா கிடைக்கல என்று கூறிய கஸ்தூரி வருங்கால மருமகனுக்கு சர்க்கரை பொங்கலும் காஃபியும் கொண்டு வந்து வைத்தாள். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு என்று இளம் ஜோடியை தனியாய் பேசி கொண்டிருக்க விட்டு அங்கிருந்து சென்றாள். கால் மணியில் வேறெதற்கோ அந்த அறைக்கு திரும்பி வந்த போது சுதா மட்டும் இருப்பதை காண வியப்பாயிருந்தது. முகுந்த் எங்க சுதா? யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு அப்பவே போயிட்டார். முகுந்தனுக்கு பதில் சர்க்கரை பொங்கலும் காஃபியும் தான் தங்கி இருந்தன. அன்று சொன்னதை நினைவு வைத்து கொண்டு இன்று அந்த நூலை கொண்டு வந்திருக்கிறான். அடடா, இன்னும் தேங்க்ஸ் சொல்லவில்லையே. ரொம்ப தேங்க்ஸ் முகுந்த். வெல்கம். எவ்வளவு நல்ல பையன். அத்தோடு எடுப்பான தோற்றம். மாநிறமானாலும் மூக்கும் மொழியுமாய் நல்ல கலை, உயரம், எப்போதும் சிரித்த முகம். வங்கி ஆபீசர். அவளுடைய வருங்கால மாப்பிள்ளை. சில சமயம் அவளுக்கே விசித்திரமாய் இருந்தது. 43 வயதில் ஒருவனை மாப்பிள்ளை என்று உறவு சொல்வது வேடிக்கைதான். முகுந்த் என்று அழைப்பதே இன்னும் இயல்பாய் இருந்தது. அது அவனே எடுத்து கொடுத்தது. அவனை எப்படி அழைப்பது என்று முதலில் அவள் தயங்கிய போது, என்னை சாதாரணமாய் பேர் சொல்லி முகுந்தனை கூப்பிடுங்க என்றிருந்தான் இயல்பாக. அவன் மட்டும் மரியாதையுடன் மிஸ்ஸஸ் ராஜன் என்று எப்போதும் அழைத்தான். மிஸ்ஸஸ் ராஜன் 18ஆம் வயதில் வந்து ஒட்டிக்கொண்ட பெயர். 18 வயதில் மனைவி, 20இல் தாய், 30இல் கைம்பெண். திடீரென்று ராஜனுக்கு வந்த மூளை காய்ச்சல் தந்துவிட்டு போனது அந்த கடைசி பெயர். இப்போது 43 வயது. யார் சொல்வார்கள்? வெடவெடவென்ற நளின உடலும் கருங்கூந்தலும் வெளிச்ச கண்களும் 30 கூட இல்லை என்று கோஷமிட்டன. தாலியையும் பூக்களையும் துறந்து விட்டாள் எனினும் நெற்றி திலகத்தை மாற்றவில்லை. இப்போ மனையில உட்கார வச்சு கல்யாணம் பண்ணலாம் போல இருக்கியேடி என்ற வயதான ஒரு அம்மாள் இவள் குடும்பத்தை அறிந்தவள் வருத்தத்துடன் ஒரு சமயம் சொன்னபோது இவள் உதடுகள் சிரிப்பில் சுழித்தன அல்லது அழுகையில். 30 வயதில் கிழவியாவது சுலபமாயில்லை. தன் மனசும் தன் உடம்புமே எதிரிகள் ஆன போது வெற்றி சுலபமாயில்லை. சாதித்தாள். குழந்தையை துணையாய் பற்றி கொண்டாள். இனி சுதாவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்குவதே தன் வாழ்வின் குறிக்கோள் என்று சங்கல்பித்து கொண்டாள். கணவன் விட்டு சென்றது பெரிய ஐஸ்வர்யம் இல்லை என்றாலும்
வாழ்க்கையின் ஆகார தேவைகளுக்கும் சில சிறு வசதிகளுக்கும் போதியதாய் இருந்தது. சிக்கனமாய் வாழ்ந்தாள். தோ சுதா 23 வயதில் MA பட்டதாரி. திருமணத்துக்கும் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. யாரை மனையில் உட்கார வைப்பது என்பதில் இனி சந்தேகம் தேவையில்லை. காஃபி கொண்டு வரட்டுமா? நோ தேங்க்ஸ். இந்த முகத்தனும் இவன் பெற்றோரும் சென்ற மாதம் சம்பிரதாயமாக வந்து சுதாவை பெண் பார்த்தார்கள். முடிவு இன்னும் சொல்லவில்லை. சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இவன்தான் ஓடி ஓடி வருகிறானே, வாரத்தில் 3 நாட்களாவது சுதாவை பார்க்க. இந்த சுதாவை என்ன செய்யறதுன்னே தெரியல முகுந்த். MA முடிச்சாலும் முடிச்சா ஸ்நேகிதிங்க வீடு எங்க, ஊர்ல நடக்கிற எக்ஸிபிஷன் எங்கன்னு பொழுதன்னைக்கும் இதே சுத்தல் தான். நீங்க தப்பாய் நினைக்க கூடாது. இதில் தப்பு என்ன இருக்கு மிஸ்ஸஸ் ராஜன்? இத்தனை காலம் படிப்பு படிப்புன்னு அதிலேயே மூழ்கி இருந்திருப்பாங்க. இப்ப ஒரு சுதந்திர உணர்ச்சி. நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் முடியாதுங்கிற எண்ணமாயும் இருக்கலாம் இல்லையா? நல்லா பறிஞ்சுகிட்டு வரீங்களே. கஸ்தூரி சிரித்தாள். கல்யாணத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. அவளும் அப்படித்தான். எனக்கு முந்தி இன்னொரு வரன் வந்து பார்த்தார் இல்ல? அவள் திடுக்கிட்டாள். எப்படி தெரியும்? உங்க அண்ணன் சொன்னார். பெண் பார்க்க பையனின் கோஷ்டி வரும்போது தன் குடும்பத்தில் ஓர் ஆண் பிள்ளையும் இருக்க வேண்டும் என்ற நினைப்புடன் உள்ளூரில் இருந்த தன் ஒன்றுவிட்ட சகோதரனை அவள் வரவித்திருந்தாள். அவர் முகந்தனிடம் பேசியிருப்பார் போல் இருக்கிறது. அதற்கு முந்தைய பையனும் அவன் மனிதர்களும் வந்தபோது கூட இதே போலவே அண்ணாவையும் அழைத்திருந்தாள். ஆமாம், இன்னொரு வரன் வந்தது. என் வசதிக்கு ஓரளவுதான் செய்ய முடியும்னு முன்னையே சொல்லியிருந்தும் கூட இங்க வந்தப்புறம் 8 லட்சத்துக்கு சீர் லிஸ்ட். 1 லட்சம் ரொக்கம். பையனை ஃபாரின் அனுப்பி MBA படிக்க வைக்கிற செலவு. அப்புறம் டீசன்ட் அப்படின்னா அர்த்தம். அவங்க கற்பனைக்கு விட்டுடலாம். கல்யாணம் இந்த ரீதியில பேசினாங்க. கேட்க கேட்க அவளுக்கு கோபம் பீரிட்டது. கனஞ்செழும் தீ கொழுந்தாக எழுந்து நின்றாள். நீங்கள்லாம் மனுஷங்க தானா? எழுந்து போய் ஏரோப்ளேனுக்கு தாலி கட்டி தங்க மாளிகையை நாள் பார்த்து வீட்டுக்கு அழைச்சுக்கங்க போங்க. நினைவில் தன்னை அவள் பார்த்து கொண்ட போது அந்த கனல் இப்போதும் உள்ளே தகித்தது. மெல்ல சுயநிலைக்கு வந்தாள். முகுந்தன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஏரோப்ளேனுக்கு தாலி கட்டி தங்க மாளிகையை வீட்டுக்கு அழிச்சுக்கணும் இல்ல? சிரித்து கொண்டே சொன்னான். அவள் வியப்புடன் பார்த்தாள். முகத்தில் ரத்தம் ஏறியது. இப்படியா அண்ணன் இவனிடம் எல்லாவற்றையும் சொல்வார்? ஆனால் அன்று அவள் சீற்றத்துக்கு மகளிடம் சரியான எதிரொலி எழவில்லை. சுதாவின் முகத்தில் ஏமாற்றம். வந்தவர்கள் போன பின் கஸ்தூரி ஆச்சரியத்துடன் கேட்டாள். என்ன சுதா, நான் பேசினது தப்புன்னு நினைக்கிறையா? இல்லம்மா, ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? இத்தனை பணத்துக்கு நான் எங்க போவேன்? கடனாளியா பிச்சைக்காரியா ஆயிட்டா எனக்கு நிம்மதியா இருக்குமா? உன்னை யாரும் பிச்சைக்காரி ஆக சொல்லல. எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒரு இழமும் வேணாம். நீ நிம்மதியா இரு. சுதா முகத்தை தூக்கி வைத்து கொண்டு போனாள். கஸ்தூரிக்கு அதிர்ச்சி மாற சிறிது நேரம் ஆயிற்று. இந்த பெண்ணுக்கு கல்யாணத்தில் இத்தனை ஆசையா? அவளும் வரன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். மகளை தொடர்ந்து சென்றாள். என்ன விஷயம் சுதாம்மா? என் கஷ்டம் உனக்கு தெரியாதா? இந்த இடம் நம்ம சக்திக்கு மீறினதுன்னு புரியலையா? சற்று நிறுத்தினாள். அந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சா? அதெல்லாம் இல்லம்மா. ஒரு நீண்ட மௌனத்துக்கு பின் சுதா தாழ்ந்த குரலில் கூறினாள். நேற்று சாயங்காலம் நீயும் நானும் சேர்ந்து வாக்கிங் போயிருந்தோம் இல்லையா? என் ஃப்ரெண்ட் மாலதியோட அம்மா பார்த்துருக்காங்க போல இருக்கு. இன்னைக்கு நான் மாலதி வீட்டுக்கு போயிருந்தப்ப என்கிட்ட நேத்து உன் கூட நடந்து போய்கிட்டு இருந்தது உன் அக்காவான்னு கேட்டாங்க. ரொம்ப பேர் இப்படியே நாம கேட்குறாங்க. மகள் தன்னை விட்டு பிரிந்து போக அவசரப்படுவதன் காரணம் புரிந்தபோது கஸ்தூரி துவண்டு போனாள். கடவுளே, இதற்கு எது நிவாரணம்? நெற்றியில் திலகத்துக்கு பதில் திருநீர் அணியலாமா? இனி சாம்பிய நிறங்களிலேயே சேலை உடுத்து முந்தானையால் முன்புறம் மடி கட்டி கொள்ளலாமா? கூந்தலுக்கு கருப்பு சாயம் போல் வெள்ளை சாயம் என்று ஏதாவது இருக்கிறதா? இன்னும் கொஞ்ச நாளில் நீ என் தங்கையான்னு கூட எல்லோரும் கேட்க போறாங்க பாரேன். சுதா விஷயத்தை விளையாட்டாய் மாற்றினாள். கஸ்தூரி வரன் வேட்டையை தீவிரமாக்கினாள். கடைசியில் தரகர் மூலம் இந்த நல்ல இடம் பற்றி தெரிய வந்தது. நல்ல என்றால் சீர் வரதட்சணை, டீசன்ட் கல்யாணம் என்றெல்லாம் எதுவும் கேட்காத நல்ல மனிதர்கள். போகட்டும் முகுந்த், அந்த வரனை பத்தி இப்ப என்ன? சுதாவின் அதிர்ஷ்டம். நீங்களும் உங்க பெற்றோரும் வந்து அவளை பார்த்தீங்க. இந்த தை மாச கடைசிக்குள்ள ஒரு நல்ல முகூர்த்தம்
உங்க வீட்ல பார்த்துட சொல்லிட்டீங்கன்னா கல்யாணத்தை நடத்திடலாம். சரியா? என் அண்ணா உங்க வீட்டுக்கு வந்து விசாரிச்சுக்கிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அவர அனுப்புறேன். இல்ல அடுத்த தடவை நீங்க வர்றப்ப உங்க வீட்ல தீர்மானிக்கிற தேதியை வந்து சொன்னாலும் சரி. அடுத்த தடவை நான் வர்றப்ப இந்த புஸ்தகத்தை படிச்சு வச்சிருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நாம விவாதிக்கலாம். என்னமோ நெருடியது. புஸ்தகத்தை உங்களுக்காகத்தான் வாங்கி வந்தேன். திருப்பி தர வேணாம். அவளுக்குள் ஒரு கோபம் துளிர்விடத் தொடங்கிய போது வாசலில் செருப்பொலியை தொடர்ந்து சுதா சுடிதார் உடையில் உள்ளே வந்தாள். அம்மா, டக்கர் ஐட்டம்ஸ் வசந்தி வீட்ல. ஓ, மிஸ்டர் முகுந்தன், குட் ஈவினிங். எப்ப வந்தீங்க? ரொம்ப நேரமாச்சா? விசாரணை போதும் சுதா, உட்காரு. அவர் வர நேரத்துக்கு சரியா நீ வெளியே போயிட்ட. இப்ப வானம் உட்கார்ந்து பேசு. என்னம்மா இது? நான் தான் போன வாட்டி அவர் வந்திருந்த போது இன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்ல இருக்க மாட்டேன், வசந்தி வீட்ல பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லி இருந்தனே, இல்லையா மிஸ்டர் முகுந்தன்? கஸ்தூரி அவனை சட்டென்று திரும்பி பார்த்தபோது அவன் சுதாவிடம், டக்கர் ஐட்டம்ஸ் என்னன்னு நீங்க இன்னும் சொல்லலையே மிஸ் சுதா என்றான். அதை ஏன் கேட்குறீங்க? பட்டர் மசாலா தோசை, முந்திரி பருப்பு பக்கோடா, சாக்லேட் கேக், ஆரஞ்சு கஸ்டர்ட். சுதாவிடம் தாயின் சாயல் இழைகள் இருந்தன. அந்த உயரமும் உறுப்புகளும் நிச்சயம் ஒரு தொடர்ச்சிதான். ஆனால் எங்கோ ஒரு மாற்று குறைந்தது. ஒளியாக கிளம்பிய ஒன்று ஏதோ ஒரு புள்ளியில் மெலிந்து மினுங்கி மறைந்து போய்விட்டது. கஸ்தூரியும் இவளும் சகோதரிகளா என்ற தோற்ற ஒருமைகளை வைத்து கேட்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இவளால் ஒரு நாளும் ஏரோப்ளேனுக்கு தாலி கட்டு என்று சொல்லி இருக்க முடியாது. இந்த லிஸ்டை கேட்டதுமே வயிறு ரொம்பிடுதில்ல? அம்மா, இன்னைக்கு நான் சாப்பிட்டு இருக்கிறது 3 நாளைக்கு தாங்கும். ராத்திரி சாப்பாடு வேணாம் மிஸ்டர் முகுந்தன். ஒரு 5 நிமிஷம் இருங்க. அத்தனை சாப்பாட்டுக்கு அப்புறம் நாக்கை வரட்டுது. போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நானும் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு நாள் பார்க்கலாம் என்ற முகுந்தன் எழுந்தான். உட்காருங்க முகுந்த். சுதா, நீ போய் அவருக்கு காஃபி கலந்து எடுத்து வா. அவர் இன்னும் காஃபி குடிக்கல என்று கஸ்தூரி சொன்னதும் சுதா அவனை ஒரு தரம் ஏறிட்டு பார்த்துவிட்டு எழுந்து உள்ளே போனாள். கஸ்தூரி சில வினாடிகள் மௌனமாயிருந்தாள். பிறகு, சுதா இருக்க மாட்டாள்னு தெரிஞ்சுதான் வந்தீங்களா முகுந்த்? அவனுக்கு சற்று தள்ளி பின்னால் இருந்த சுவர் பகுதியை பார்த்து கொண்டு கஸ்தூரி கேட்டாள். ஆமாம், இனியும் எங்க கூட பூனை எலி விளையாட்டு விளையாடாம நிஜத்தை சொல்லுங்க. இப்போது அவனை நேராக பார்த்தாள். தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். கல்யாணத்தை பத்தி நல்ல முடிவு இல்லையா? அதை அவளுக்கு எதிரில் சொல்ல வேணாம்னு நினைச்சுத்தான் அவ இல்லாதப்ப வந்தீங்களா? கல்யாணத்தை பத்தி நல்ல முடிவுதான் மிஸ்ஸஸ் ராஜன். ஆனா கல்யாணம் சுதாவுக்கும் எனக்கும் இல்லை. என் நெருங்கின நண்பன் தினகர்னு ஒருத்தன் இருக்கான். பேங்க்ல என் கூட வேலை பார்க்குறவன். ரொம்ப நல்லவன். பார்க்க என்னை விட நல்லா இருப்பான். அவனும் காசு வாங்காம கல்யாணம் செய்துக்கணும் என்கிற கொள்கையோட இருக்கான். நான் நாளைக்கே உங்க தரகர்கிட்ட அவனை பத்தின விவரங்கள் சொல்லி சம்பந்த பேச்சுக்களை ஆரம்பிச்சிட சொல்றேன். சுதா கல்யாணம் அவனோடு சீக்கிரமே நல்லபடியா நடக்கும். கவலைப்படாதீங்க. அவன் நிறுத்தினான். அவ்வளவுதானே? பேச்சு முடிந்து விட்டது. இனி அவன் போக வேண்டியதுதானே? அவன் போகவில்லை. அவள் மீதிருந்து அவன் பார்வை விலகவில்லை. பேச்சு இன்னும் முடியவில்லை என்பது போல் நின்று கொண்டிருந்தான். இன்னும் என்ன பாக்கி? அதுதான் சொல்லியாகிவிட்டதே. அவள் மகளை மறுத்து விட்டான். ஒரு தாயின் ரோஷம் பீறி எழுந்தது. இன்னொருத்தனை சிபாரிசு செய்தாலும் செய்வீங்களே தவிர நீங்க கட்டிக்க மாட்டீங்கல்ல? அப்படி என்ன குறை கண்டீங்க என் மகள் கிட்ட? ஒரு குறையும் இல்ல. சுதா நல்ல பெண், படிச்ச பெண், அழகான பெண். பின்ன மனைவியா என்னால பார்க்க முடியாது. பின்ன பெண் பார்க்க ஏன் வந்தீங்க? அப்போ இந்த முடிவு இல்ல. இது அப்புறம் ஏற்பட்ட முடிவு. அப்புறம் இந்த முடிவு ஏற்பட்டதில்ல. அதுக்கு பிறகும் சுதாவை பார்க்க இங்க ஏன் அடிக்கடி வரணும்? நான் இங்க அடிக்கடி வந்தது சுதாவை பார்க்கறதுக்கு இல்ல. மூச்சு உள் வாங்க அவள் கைகள் தன்னிச்சையாய் வாயை பொத்தி கொண்டன. முகம் வெளிறிய பிறகு ரத்தமாய் குழம்பியது. அதிர்ச்சி மலைப்பில் பேச்சு உடனடியாய் எழவில்லை. அடுத்த கணம் கோபத்தின் உச்சிக்கு போனாள். உடம்பு நடுங்கத் தொடங்கியது. கண்கள் கனல, சொற்கள் தெறித்து விழுந்தன. என்ன துணிச்சல் உனக்கு? நம்ம ஊர்ல இதுக்கு இந்த கோபம் மேல்நாடா இருந்தா இது ஒரு பிரச்சனையே இல்ல. வெளியே போட ராஸ்கல், இல்ல செருப்பு பிஞ்சிடும். ஒரு கணம் முகந்தன் அவள் முகத்தை மனதில் பதித்து கொள்பவன் போல்
மௌனமாய் உற்று நோக்கினான். பார்வையும் குரலும் பூக்களாய் அவள் மேல் உதிர்ந்தன. இதோ போற, இனிமே இங்க வரமாட்ட. என் ஆயுசு உள்ளவரை உன்னை மறக்கவும் மாட்டேன் கஸ்தூரி. சுதா காஃபியுடன் வந்தபோது கஸ்தூரி தனி ஒருத்தியாய் ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்தாள். மிஸ்டர் முகுந்தன் எங்கம்மா? காஃபி கொண்டு வர சொன்னியே. கஸ்தூரி கோப முகம் தெரிய சுழன்று திரும்பினாள். மிஸ்டராவது முகுந்தனாவது வெறும் பயலுக்கு மரியாதை ஒரு கேடா? மேஜை மீதிருந்த புஸ்தகத்தை எடுத்து ஆத்திரமாய் தரையில் விட்டெறிந்தாள். புஸ்தகம் கொண்டு வரானாம், புஸ்தகம். சோதா பயல். என்னம்மா ஆச்சு? ஏன் இத்தனை கோபமா இருக்க? திமிர் பிடிச்ச பயல். எப்படி பேசிட்டா? யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு ஒரு விவஸ்தை வேணாம். மார்பு வேகமாய் ஏறி தணிந்தது. அப்படி என்ன சொன்னாரு? என்னமோ சொன்னா, விட்டு தள்ளு. காஃபியை இப்படி கொண்டா, நாம 2 பேரும் சாப்பிட்டுட்டு செலிப்ரேட் பண்ணலாம். எதை செலிப்ரேட்? ஒரு கைவன் கிட்ட இருந்து நீ தப்பிச்சையே, அதத்தான். ராஸ்கல். என்னன்னு நினைச்சுக்கிட்டா? நீ ஒன்றும் கவலைப்படாத சுதாமா. இவனை விட ஒசத்தியான மாப்பிள்ளை உனக்கு நான் பார்த்து கட்டி வைக்கிற. இவனை விட்டா உலகத்துல வேற பையன்களே இல்லையா என்ன? என்ன மாதிரி பேசிட்டா? அந்த நாக்கை ஒட்ட அறுக்க வேணாம். சுதா காஃபி டம்ளரை மேஜை மேல் வைத்துவிட்டு அகன்றாள். அம்மா சொன்னதில் ஒன்றுதான் புரிந்தது. இந்த முறையும் கல்யாணம் கூடி வரவில்லை. கஸ்தூரி நின்று கொண்டே இருந்தாள். உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. மார்பு வெடித்து விடும் போல் படபடத்தது. வெகு நேரம் அப்படியே நின்றாள். கண்கள் நகர்ந்தன. குத்திட்ட பார்வை தரையில் அலங்கோலமாய் கவிழ்ந்து கிடந்த புத்தகத்தின் மேல் நிலைத்தது. பாவம் புத்தகம், அது என்ன செய்யும்? புத்தகம் கலைமகளின் அம்சம். அதை அவமதிப்பது தவறு. மெல்ல வந்து தரையில் மண்டியிட்டு புத்தகத்தை சிறிது நேரம் பார்த்தவாறு இருந்தாள். கண்களுக்குள் ஊசி உறுத்தியது. இதழ்கள் துடித்தன. குனிந்த 2 கைகளாலும் புத்தகத்தை மிருதுவாய் எடுத்தாள். சென்ற நாற்காலியில் அமர்ந்தாள். மடியில் புத்தகத்தை ஏந்தி கொண்டாள். விரல்கள் அதை மெல்ல தடவி கொடுத்தன. நேரமாக ஆக தரையில் இருள் கவிந்தது. அவள் விளக்கை ஏற்றவில்லை. இருளும் தானுமாய் அமர்ந்திருந்தாள். மனசுக்குள் ஒரு சிலிர்ப்பு. நீர் ததும்பும் விழிகளை கஸ்தூரி மூடிக்கொண்டாள். தன் இதழ்கள் புன்னகை செய்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரியாது. இந்தியா டுடே இதழில் 1997ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.